எந்த ஊர், நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் நீ டீசெண்டான பையனாக இருக்க, அதனால நான் உன்னை மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு பழகிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாரும் மாதிரியும் நீ பேசுகிற பாரு, ஒரே அடியிலே உன்னை கொண்டுருவேன். ரசிகர்கள்ங்கிறவங்க வேற, தொண்டர்கள்ங்கிறவங்க வேற. தொண்டர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கொள்கை வேணும். மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை, வேற யாருக்காவது அவர் எதிரியா இருக்கலாம். சீமானை பண்ண வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு சீமான் பண்ண நல்லா இருக்கு என்னன்னு தெரியாது. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். நான் என்னென்னு ஒன்று கேட்குறேன், போய் உட்காரு, கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, உட்காரு அப்படின்னு. சரின்ட்டு நான் போய் உட்காந்துட்டேன். லாஸ்ட் பஸ் ஒரு 10:30 மணிக்கு போவோம். அந்த லாஸ்ட் பஸ் போகிற வரைக்கும் என் முதலாளி கிட்டே வரல. நான் அங்கே உட்காந்தே இருக்கேன். அவரோட ஃப்ரெண்டு ஷியாம் அப்படின்ட்டு, அவங்க 2 பேர் மட்டும் ஏதோ பேசிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் பஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் கலைஞ்சியம் வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன பிரச்சனை, ஏன் சினிமா விட்டு போகிறீங்க, ஏன் கண்ணு கலங்குனேன், எதுக்கு கண்ணீரே வந்துருச்சு உனக்கு, ஏன்பா, ஆமாம் நீ பெரிய ஆஃபீஸர்னா அது என்ன இதுன்னா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி சினிமா அப்படி இருக்குது முதலாளி அப்படின்னு. என்ன பிரச்சனை இல்லை, சரி வா. பக்கத்தில் கூப்பிட்டு நான் சொன்ன டைரக்டர் பேரை சொன்னோன்னே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இங்கே வா, இங்கே கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு அவர் சொன்னார், இங்கே பாரு, நான் உன்னோட பழகின காலம் யாருன்னே தெரியாது எனக்கு, நீ எந்த ஊர், நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் நீ டீசெண்டான பையனாக இருக்க, தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் நீ சொன்ன, அதனால நான் உன்னை மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு பழகிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாரும் மாதிரியும் நீ பேசுகிற பாரு, ஒரே அடியிலே உன்னை கொண்டுடுவேன், நான் தெரிஞ்சுக்க. நீ பொய் சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, ஒரே அடியில் உன்னை கொண்டுடுவேன். பரவாயில்லையா, என்ன முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. சொன்னார், நீ எந்த டைரக்டர் சொல்கிறியோ அந்த டைரக்டரோட அவர் எடுக்க போகிற அந்த படத்துக்கு நான் தான் ஃபைனான்சியர். நீ பொய் மட்டும் சொன்ன, ஒரே அடியில் உன்னை கொண்டுடுவேன். நீ எவ்வளோ பெரிய ஆள் மேலே என்ன பழி சொல்லி, யாரா நீ சினிமாவில், வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பின்னாடி போகிறேன். போய் பக்கத்தில் இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கும் எங்கள் ஊரில், அதில் உட்கார வச்சு அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு தோசை ஆர்டர் பண்ணுறாங்க, வெங்காய தோசை. நீ என்ன வேணும்னு கேட்டால் நமக்கு எச்சிலும் வரல, ஒன்றும் வரமாட்டேங்குது, 2 இட்லி அப்படிங்கிறேன். அவருக்கு 2 இட்லி கொடுங்க, எங்களுக்கு தோசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சாப்பிட்டு முடித்த உடனே முதலாளி கேட்குறாரு, உன் கதையை ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு. நாளைக்கு அந்த கதையை நான் டைரக்டர்கிட்ட போய் கேட்பேன், அவர் பண்ண போட கதையை. நீ சொன்ன கதையாக இருந்துச்சுன்னா உன் தலையெழுத்து மாறிச்சுன்னு நினச்சிக்க, அது இல்லைன்னு வச்சுங்க, தயவு செய்து உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், என் முன்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்றாரு. எப்படி சுச்சுவேஷன் அமையுது பாருங்க, எப்படி இயற்கை கொண்டு எப்படி முடிக்குது. நான் என் கதையை சொல்றேன். சொன்ன உடனே ஷியாம் நல்லா இருக்கு தம்பி. ஷியாம் சார் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. அவங்க 2 பேர் தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஷியாம் சார் சொல்றாரு, நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, முதலாளி நான் போகும்போது தம்பி எங்கேயோ வடபழனி நான் வீடு, நான் போகும்போது நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்காரு, அந்த ஸ்கூட்டரில் என்னை கூடி கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. நாளைக்கு நான் அவனை சந்திச்சு பேசுகிறேன், நாளைக்கு இதே மாதிரி ஒரு 7 மணிக்கு வா அப்படின்ட்டு. இப்போ நான் ஊருக்கு போகிற ப்ரோக்ராமு கேன்சல், போக முடியாது. வீட்டில் புத்தகம்லாம் அடுக்கி கிடக்கு, எல்லாம் இருக்குது. சாப்ளின் பாலுக்கு ஒன்றுமே புரியல. இந்த சூழ்நிலையில் நான் நைட்டு இங்கே தூங்குறேன். தூங்கிட்டு அடுத்த நாள் விடியுது. விடிஞ்சதுக்கப்புறம் நேராக கிளம்பி சாயந்தரமாக கிளம்பி 7 மணிக்கு அங்கே போகிறேன். போனால் முதலாளி என்னை கண்டுக்கவே இல்லை. ஷியாம் சார் சொல்கிறாரு, அங்கே உட்கார தம்பின்னு வழக்கமாக ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு இது மாதிரி இருக்குது, அங்கே உட்கார சொல்லுவாங்க. போய் உட்காந்துட்டேன். பஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. இப்போ பஸ்ஸு அவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய பஸ் வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் போயிட்டே இருக்குது. இப்போ போய் உட்கார சொல்லிட்டாங்க, உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து பஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் முதலாளி கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி, டேய் நீ சொன்னதை அப்படியே சொல்கிறான், அந்த திருநெல்வேலி பஸ்ஸில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி, நீ சொன்ன இதை கதையை அப்படியே சொல்கிறான் அவன் அப்படின்ட்டு, தம்பி நான் இந்த காசு கொடுத்து உன்னை இந்த படத்தை எறான்னு சொன்னால் எத்தனை நாள் எடுப்பேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், 120 நாளையில் எடுத்துடுவேன் முதலாளி அப்படின்னு. அப்படியா, என்ன பட்ஜெட், எவ்வளோ பட்ஜெட் வரும்? 1 கோடி ரூபா இருந்தால் எடுத்துடலாம் முதலாளி. யார் ஹீரோ, யார் அந்த மாதிரி, யார்? சரி, என்ன ஷியாம், நம்ம 2 பேரும் ஒரு 1 கோடி ரூபாய் ரோட்டில் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம், திடீர்னு காணாமல் போயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கோமா அப்படின்னு ஷியாமை கேட்குறாரு.
ஏன்னா இவங்க 2 பேரும் தான் போய் படம் பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் வாங்கி பண்ண படம் எதுவுமே ஃபெயிலியர் ஆனது இல்லை. அதனால இவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க, நம்ம இந்த கதையை பண்ணோம்னா ஜெயிப்போம்னு. அதனால அவரை கேட்குறாரு, தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோமா அப்படின்னு. நினைச்சுக்கோ முதலாளி, இந்த கதையை நம்பி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் முதலாளி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்க கதையே படமா எடுக்கலாம், இந்த சீனையே படமா எடுக்கலாம். ஆமா. அப்போ முதலாளி சொன்னாங்க, நான் எந்த டெசிஷன் இருந்தாலும் வீட்டில் தம்பி, ஒய்ஃபு இவங்களெல்லாம் வந்து உட்காந்து பேசி தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். நீ இவனை இந்த தம்பிக்கு டிக்கெட் போட்டு இவனை தூத்துக்குடிக்கு அனுப்பிச்சிருங்க ஷியாமா அடுத்த வாரம், வீட்டில் உட்காந்து பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு ஆஃபீஸ் பார்த்து ஒரு ஆஃபீஸ் போட்டுறியா அப்படின்ட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது. ஊரை சென்னை விட்டு ஊருக்கு போகணுன்னு பார்த்தா பிரபஞ்சம் பிடிச்சிக்கிட்டு வைக்குது. ஆஃபீஸ் போட சொல்கிறாங்க. எப்படி இது, யார் போடுறது ஆஃபீஸு? இவங்க தானே ஆஃபீஸ் போடணும், நம்மளை போட சொல்கிறாங்களே என்னன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. நேரம் இங்கே வந்து ராஜேந்திரன் ஒரு மேனேஜர் இருந்தார், அவர் வந்து நண்பர், அவரை வந்து பார்த்து இந்த மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஆஃபீஸ் போடுங்கிறாங்க அப்படின்னோடனே, ஏங்க அவங்களாம் பெரிய குரூப்புங்க, விவேகம் குரூப்பு, அவங்க ஆஃபீஸ் போடுன்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு நம்ம ஆஃபீஸை பார்த்து ஒரு ஆஃபீஸை போட்டுறணும். என்ன பண்ணுறது, கையில் காசு இல்லை. அப்போ எங்கள் அம்மா போட்டால் ஒரு 5 பவுன் செயின் எப்போவுமே கழுத்தில் போட்டுவிடுவேன். செயினும் இதுவும் எங்கள் அம்மா சாகும்போது மோதிரம் போட்டு விடுவாங்க எங்கள் அம்மா எப்போவுமே. நான் யாராவது ஏதாவது சிக்கலில் இருந்தாங்கன்னா கழட்டி கொடுத்துருவேன். ஊருக்கு போனோடனே எங்கள் அம்மா முதல்ல கையை தான் பிடிச்சி பார்ப்பாங்க. அதானே பார்த்தேன், ஆதி மகனாச்சே அடித்து வச்சிருக்கேன்ப்பா உனக்கு ஒரு மோதிரம் அப்படின்ட்டு மோதிரத்தை போட்டு விடுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு என்னை தெரியாமல் தப்பு தப்பாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்ன மாதிரியான ஆளுங்கிறது நெருங்கிய நண்பர்களுக்கு தான் வந்து தெரியும்னு வைங்களேன். அது மாதிரி எங்கள் அம்மா வந்து இப்போ இந்த மோதிரம் வந்து எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து போட்டது சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதனால சென்டிமெண்ட்டாக யாருக்குமே நான் கொடுக்குறது. இப்போ இந்த 5 பவுன் செயினை கழட்டி ராஜேந்திரன்ட்டு கொடுக்குறேன். இதுதான் ராஜேந்திரன் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு ஆஃபீஸ் போட்டுற முடியுமான்னு பாருங்க அப்படின்ட்டு. எல்லாமே சினிமாவில் சீன் மாதிரியே நடக்குது. இப்போ இதை வச்சு அந்த நேரத்தில் இந்த 5 பவுன் நகையை வச்சு வர்ற பணத்தை வச்சு ஒரு ஆஃபீஸ் போட முடியுமானா முடியலை. அப்படியே அலையிறோம். அவர் ஒரு சின்ன லூனா மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்காரு, அதை தூக்கிட்டு நாங்கள் அலையிறோம். ஆஃபீஸ் படம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மனநிலையோட அலைஞ்சா இந்த வலசரவாக்கம் ரோடு இருக்குல்ல, இந்த ரோடு வந்து மண் ரோடு. இந்த ரோட்டில் தேடிட்டு வர்றோம். தேடிட்டு வந்தால் லாமேக் ஸ்கூலுக்கு பக்கத்து தெரு, பழனியப்பா தெரு, அந்த தெருவில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. மண் ரோடு, அந்த ரோடு 2 பக்கமும் கருவேல. இங்க எவனுமே சினிமா கம்பெனி ஆபீஸ் போட மாட்டாங்க. அந்த இடத்துல தான் எங்ககிட்ட கையில இருக்கிற காசுக்கு ஒரு ஆபீஸ் கிடைக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அப்ப நாங்க போயிட்டு இந்த மாதிரி சினிமா கம்பெனி அப்படின்னு பேசணும்னா, சினிமா கம்பெனியா, அவர் பேர் வந்து ராமசாமி, அவர் வந்து சினிமா கம்பெனியா அப்படியா, சரி யார் ப்ரொடியூசர் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே நான் ராஜேந்திரன் சொன்னாப்புல இந்த மாதிரி விவேகன் டிராவல்ஸ் கேள்வி. ஆமா விவேகானந்தன் அவரு சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் தான் ப்ரொடியூசர். விவேகா ப்ரொடியூசர்? உடனே ஒய்ஃபை கூப்பிட்டாரு. ஏய் விவேக் படம் பண்ண போறாப்லையா, இவங்க ஆபீஸ் கேட்டு நம்ம வீட்டை கேட்டு வந்திருக்கிறாங்க தம்பி, அவர் எங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் நீங்க எல்லாமே நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப எங்களுக்கு அட்வான்ஸ் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவை. விவேக் படம் பண்ணாரா? உடனே போன் போடு அப்படின்னு லேண்ட்லைன் வந்து போட சொல்றாங்க. போட சொல்லி முதலாளியோட அக்கா, முதலாளி இல்லை, முதலாளியோட அக்காட்ட வந்து பேசுறாங்க. ஆமா தம்பி சொல்லிட்டு இருந்தான், அந்த பையன் களஞ்சியம் ரொம்ப திறமசாலி நல்ல பையன் சொல்லிட்டு இருந்தான், அவனா வந்திருக்கிறான், போனை கொடுங்க அப்படின்னு. தம்பி களஞ்சியம், ஆமா நான் யாருன்னு தெரியல எனக்கு, நான் விவேக் அக்கா பேசுறேன்ப்பா, தம்பி வெளில போயிருக்காரு, அப்படி நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க தான்ப்பா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிச்சிருந்தா அந்த ஆஃபீஸை நீ எடுத்து ஆஃபீஸ் ஆக்கிக்காங்க. இப்படி எங்களுக்கு எல்லாமே நடக்குது, நடக்குது சூழல். ஆமா, முதலாளி வந்து வந்த உடனே முதலாளி பார்த்த உடனே அதுக்குள்ளேயும் அக்கா சொல்லிட்டாங்க பிறகு எல்லாம் தெரிஞ்சிச்சு. முதலாளி என்ன சந்திக்க போகும்போது ஆஃபீஸ் போட்டிங்களான்ட்டாரு. போட்ட முதலாளி. ஒரே கண்டிஷன் தான் எனக்கு, முதலாளி வச்சது ஒரே ஒரு கண்டிஷன் தான். தம்பி நான் இந்த படத்தை நான் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எல்லாமே செய்கிறேன், எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், இளையராஜா மியூசிக்காக இருக்கணும். முதலாளி எனக்கு வேணவே அது வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை முதலாளி. அவர் வந்து பெரிய லெஜண்ட், அவரை வச்சுலாம் என்னால் வேலை வாங்க முடியாது. என்னப்பா சொல்கிற, இங்கே பாருப்பா நான் என்ன செய்யாம தம்பி, இளையராஜா மியூசிக் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த படத்தை பண்ணுவேன்.
இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காத, நான் கொடுத்த வாக்குறுதியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாரு. இல்லை முதலாளி, எனக்கு தேவாவாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளெக்சபிளாக இருக்கும் உட்கார்றதுக்கு. ஏன் இளையராஜா ஒன்று என்னையா பண்ண போகிறாரு? ஏன் நான் பெரிய இளையராஜா ஃபேனியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போனோடனே அங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க. ரூம் போட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க பெரிய சாம்ராஜ்யம். விவேகம்ங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். ஷிப்பிங், லோடிங், அன்லோடிங்கு, அப்புறம் வந்து லாரி சர்வீஸு, அது இதுன்னு பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்புறம் நைட்டு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வீட்டில் வந்து அண்ணி, சின்னவர், முதலாளி 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த கதையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கதையை நான் வந்து சொல்கிறேன். சொன்னோடனே ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க அக்காலாம். அக்கா வந்து ஒரு பெரிய லாயரு. நெகிழ்ந்து போயிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் சாப்பிட்றோம். என் கூட வந்து 2 பேரை கூட்டி போயிருக்கேன். அதில் ஒருத்தர் வந்து ஜெயசீலன்னு ஒரு கிறித்துவர், இன்னொருத்தர் வந்து ஒரு தம்பி, அவன் இறந்து போயிட்டான். நாங்கள் 2 பேரும் போயிருக்கோம். 3 பேர் உட்காந்துருக்கோம். அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நான் கதை சொல்கிறேன். இப்போ முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு காலையில் திருச்செந்தூர் போங்க, நம்ம கார் வரும், நம்ம டிரைவர் ஒன்று உங்களை கூப்பிட்டு போவாங்க, திருச்செந்தூரில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு சென்னையில் போய் வேலையை ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து உனக்கு ஒரு ஓம்னி வண்டி ஒன்று வாங்கி கம்பெனிக்கு கொடுத்துட்றேன், ஒரு டிரைவர் அங்கேயே சென்னையிலே போட்டுடுறேன், நீ அந்த காரை வச்சுக்கிட்டு நீ மற்ற வேலையெல்லாம் பாரு அப்படின்ட்டாங்க. கதை தான் அக்கா எல்லாம் ஓகேன்ட்டாங்க, சின்னவரும் ஓகேன்ட்டாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம். சட்டையை கழட்டிட்டாங்க. சட்டையை கழட்டி சந்தனம்லாம் பூசி, நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிட்றது இல்லை. போய் திருச்செந்தூரில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து நாங்கள் போனோடனே ஒரு 3-4 ஐயருங்க காத்துக்கிட்டு இருக்காங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. கூட்டிகிட்டு போய் சிறப்பு மரியாதையோட சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் வந்தோம். வந்த உடனே நேராக அடுத்த பஸ்ஸில் நைட்டே பஸ்ஸில் டிக்கெட் போட்டு எல்லாம் வந்து படம் ஆரம்பிச்சு எல்லாம் திரைத்துறை முதல் படம் பூமணி 2000. இளையராஜா கிட்ட அது முடிஞ்சா இல்லையா? ராஜா சார் இல்லை ராஜா சார்கிட்ட வந்து நான் வந்து போகும்போது முரளி சார் அப்போ ஃபீல்ட் அவுட்டாக இருந்தார். முரளி ப்ரொடியூசர் வந்து முரளி வேணாம், நம்ம கார்த்திக் வச்சு பண்ணுவோம், கார்த்திக் தான் சவுத்தில் வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு, கார்த்திக் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு என்னென்னா, எல்லா முதல் பட டைரக்டரும் முரளியை வச்சு தான் பண்ணுவாங்க, சூப்பர் ஹிட் ஆயிரும். அது ஒரு சினிமாவில் சென்டிமெண்ட். அப்போதான் எனக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கதிர் வந்து படம் பண்ணியிருந்தார். உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கதிர் சார் ஞாபகம் வரும். யூ லுக்ஸ் லைக் கதிர் சார். கதிர் படம் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு இதயம் படம். அது மணிரத்னமே தமிழில் முதல் படம் பகல் நிலவு, முரளி தான் வந்து ஹீரோ. அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு. அதனால நான் பிடிவாதமாக இருக்கேன், முரளி தான் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் முரளியை படம் எடுத்து இதாயிட்டுல. அது வந்து அப்புறம் முரளியை கன்ஃபார்ம் பண்ணோம். முரளியும் இளையராஜா சாரும் ரொம்ப நெருக்கம். 2 பேரும் கன்னடத்தில் நல்லா ரொம்ப க்ளோஸாக பேசிக்குவாங்க. அந்த ரூட்டில் உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போய் இளையராஜா சாரை பார்த்து எல்லாம் பேசி எல்லாம் பண்ணோம். ராஜா சாருக்கு வந்து என் மேலே நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன், கரெக்டாக இருப்பேன், ஸ்கிரிப்ட் புதுசாக சொல்லுவேன் அப்படிங்கிறது அவருக்கு. அப்போ அந்த முதல் படம் இதுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்தது. தொடர்ந்து ஒரு 4 படம் இளையராஜா சார் கூட வந்து பண்ணேன். பூமணி, பூந்தோட்டம், நிலவே முகம் காட்டு, கிழக்கு மேற்கும், இந்த 4 படமும் அவர் சார் கூட பண்ணேன். 4 படத்துலையுமே பாடல்கள் வந்துருக்கு. மொத்தம் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? மொத்தம் இப்போ 8 படம் பண்ணியிருக்கேன். அதில் 4 படம் வந்து இளையராஜா சார் கூட வந்து நடுவில் வந்து சரத்குமார் சாரோட ஒரு படம் நின்று போச்சு. அதோட நீங்கள் சொந்த தயாரிப்புலையும் படம் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக பண்ண முந்திரி காடு கூட வந்து என்னுடைய சொந்த தயாரிப்பு தான். இப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை முடிச்சு இது பண்ணிட்டீங்க. ஆமாம், சிறப்புண்ணா. நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தது எப்படி? அரசியல் சின்ன வயசுலேருந்தே அரசியல் இருக்கேன். இப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம், சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அரசியல் தொடர்புகள்லாம் அப்படி விட்டு இருந்தது. ஆனாலும் வந்து நான் என்ன நினச்சேன்னா, உங்களை கப்பலில் வந்து நிறைய அதில் சம்பாதிச்சு அந்த காசை தான் எடுத்து போட்டு அண்ணன் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இல்லை அந்த மாதிரி கிடையாது. நான் கப்பலில் இருந்திருந்தேன்னா அதிகபட்சமாக என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரில் ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு வீடு கட்டியிருப்பேன். கொஞ்சம் வசதி வாய்ப்போட ஒரு ஆளாக வந்து இருந்திருப்பேன். ரிட்டையர்ட் ஆகி ஜாலியாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்திருக்க முடியுமே ஒழிய, நான் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி என்னை வந்து குறைஞ்சபட்சம் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில்
பேரா தெரியுது இல்ல, அதானே முக்கியம். ம். களஞ்சியம்னா எல்லாருக்கும் தெரியுது. ம். எங்க வேணாலும் போய் நான் டைரக்டர் களஞ்சியங்கன்னு சொல்லிட்டு ம். யார் வீட்டு வேணாலும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ம். ம். அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து முக்கியம். இல்லைன்னா நான் ஒருத்தர் நான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் வந்து அடையாளம். இருக்காது. ம். சினிமா வந்து ஒரு அற்புதமான ஒரு துறை. ம். சினிமாவில் வந்து நான் பெற்றது வந்து ரொம்ப அதிகம். ம். சினிமாவில் வந்து என்னை தனியாக இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய் என் பாக்கெட்டில் வச்சு நீங்கள் என்னை தனியாக விட்டீங்கன்னா அந்த 100 ரூபா ஒரு மாசமானாலும் அந்த 100 ரூபாய் இருக்கும். ம். எனக்குன்னு தனிப்பட்ட செலவுகள் எதுவும் கிடையாது. ம். சரி, உங்களுக்கு வந்து குடிப்பழக்கம் கிடையாது. எதுவும் கிடையாது. ஓ. நான் சர்வீஸில் இருக்கும்போது ம். அடேங்கப்பா நான் லீவில் வர்றேன் அப்படின்னா கடிதம் போடுவேன். ம். நம்ம மேல பாசம் பாட்டில் கொண்டு ஒரு பாட்டில் பெரும் பாசம். படையே சென்னையில நிக்கும். அந்த என் மேல பாசம் கொண்டு இல்ல, இங்க வந்துதான் நான் கேண்டீன்ல போய் சரக்கு வாங்குவேன். அதுக்காக ஒரு பெரிய படைய 2 காரு 3 காரெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க ரிசீவ் பண்ணிட்டு போறதுக்கு. இப்ப நான் 1 மாசம் வரேன்னா 1 மாசத்துக்கான ரேஷனை இங்க சென்னையிலேயே எனக்கு கொடுப்பாங்க, சரி, சரி. மிலிட்ரி சரக்கெல்லாம். அப்ப நான் ஊர்ல இருந்து தம்பிங்கெல்லாம் வந்து கார்ல அம்பாசிடர் கார் அப்போ ம். வந்து இங்க வந்து எல்லாம் சென்னை- பாட்டில் பாசம். எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய நாக்கிலேயே இது வரைக்கும் வந்து ஆல்கஹாலே பட்டது இல்லை. ஆமா. அதே மாதிரி எதனால அப்படி? சின்ன வயசுல எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து ஊரல் அப்பாவுக்கு போட்டு பழக்கம் இல்லைல்ல? இல்ல ஊரல் போட்டு ஆ. காய்ச்சி ஆ. ஒரு இந்த இவ்வளவு பெரிய பாட்டில், வெள்ளை பாட்டில் மாதிரி இருக்கும், ஆ. அந்த பாட்டில் ஒரு 4-5 பாட்டில் வடிச்சு ம். வச்சு டெய்லி குடிக்கிற ஆளு எங்க அப்பா. ஓ, சரி, சரி. அவர் அதனால நமக்கு குடிச்சிட்டு அது மேல ஒரு வெறுப்பு வந்துரும். அவர் குடிச்சிட்டு பண்ண அட்டூழியம் இருக்குல்ல, ம். குடிச்சிட்டு பண்ணி எங்க அம்மாவெல்லாம் வந்து அடிச்சு, எங்க அம்மாவெல்லாம் அருவாளால வெட்டி ம். இந்த கையெல்லாம் வந்து இப்படி இருக்கும் எங்க அம்மாவுக்கு. ம். ஐயோன்னு தடுக்கும் போது இப்படி வெட்டி ம். அந்த விரலெல்லாம் எடுத்து அப்புறம் மட்டையை மேல இருந்து மட்டையெல்லாம் வெட்டி வச்சு ஓட்டி. இது பண்ணி ஒட்டி அப்புறம் இப்படிதான் இருக்கும் எங்க அம்மாவுக்கு எப்பவுமே. ம். அந்த மாதிரி அதான் ஒரு குடி வேணுமா வேணாமாங்கிறத ம். குடிகாரனுடைய மனைவி பிள்ளைகள்கிட்ட கேட்டு முடிவு பண்ணும். ஆ, இவனை ஊர்ல உள்ளவங்களாம் கருத்துக்கு அந்த சமயா சொல்லுவான், அது ஒரு ஆ. முற்போக்கு, அது ஒரு சிந்தனை, அப்படி இப்படின்லாம் அவ்வளவுதான். பேசுவாங்க. அதெல்லாம் அது குடி என்ன செய்யும் அப்படிங்கிறத நேரா பாக்குறோம், அனுபவிக்கிறோம். அதனால அதனால ம். ஆ, எங்க அப்பா வந்து 40 வயசு வரைக்கும் ம். ரொம்ப மோசமான குடிகாரர் இருந்தாரு. ம். சுருட்டு குடிப்பாரு. ம். பார்வதி மார்க் சுருட்டு. எங்க வீட்டுல ஒரு சுருட்டு டப்பாவே இருக்கும். ம். ஆமா. அப்பா வந்து கேன்சர் வந்து தான் இறந்தாரு, சரி. பிகாஸ் ஆஃப் சுருட்டு ம். அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி. அப்புறம் 40 வயசுக்கு மேல ம். அப்பா வந்து குடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாரு. ம். நிறுத்தினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தினமணி இருக்குல்ல, ம். அதுல டாக்டர் கண்ணப்பா அப்படின்னு ஒருத்தர் மூலிகை மணின்னு எழுதுவார். ஆமா. அதை ஒரு தடவை அப்பா வந்து படிச்சிருக்காரு. ம். படிச்ச உடனே அவருக்கு மூலிகை பத்தின நாலேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ம். தினமணிக்கு சந்தா கட்டிட்டாரு. ம். அந்த மூலிகை மணியெல்லாம் வாரம் ஒரு தடவை வரும். வந்தோடனே அதை படிச்சு 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 அதுக்கப்புறம் வைத்தியருக்கான வைத்தியர் ஆயிட்டார். ஓ. ஒரு வைத்தியர் ஆயிட்டாரு. ம். வைத்தியர் சொன்ன உடற்கூறியல் அது குறித்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ம். படிக்க ஆரம்பிச்சோடனே குடிக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து குடிக்கிறத நிறுத்திட்டாரு. சரி. 54 வரைக்கும் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் சுத்தமாக குடிக்கல. ம். நான் ஒரு தடவை சர்வீஸ்லேருந்து வரும்போது நல்ல ஒரு ஒரு ஃபாரின் சரக்கு ஒன்று, அது அந்த இதில் எல்லாம் ஸ்பெஷல் ஃபார் இந்தியன் நேவின்னு எழுதியிருக்கும். ம். அந்த சரக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்கப்பான்னு கொடுத்தேன். அப்பா வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டாரு. வேணாம்ப்பா, வேணாம்ப்பா, ம். அப்பாவுக்கு வேண்டாம். அதான் அவங்களா திருத்தினா தான் உண்டு, மற்றபடி ஆமா. யாரும் திருத்த முடியாது. அதனால எனக்கு என்ன ஆகி போச்சு, அந்த சின்ன வயசுல இருந்து ம். அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், அந்த குடும்பத்தை சிதைக்கக்கூடியது, சண்டை கொடுக்கக்கூடியது ம். அப்படின்ட்டு. அதை விட எங்கள் அப்பா வந்து அதுக்கப்புறம் வந்து இஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் சிக்கல்கள், ம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெளி மூல நோய், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ம். கொடுக்க ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு இந்த நோயெல்லாம் வந்து தீர்ந்து அவங்க எல்லாரும் ரொம்ப மரியாதையோடு பார்க்க ஆரம்பிச்சு. எதுவாக இருந்தாலும் மருந்தை எழுதி கொடுத்துருவாரு, வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டு. ம். காசு வாங்க மாட்டார். ஒரு உண்டியல் ஒன்று வச்சுருப்பாரு, அதில் ₹1 காசு போட்டு போங்கன்னுவார். ம். ₹1 25 பைசா. ம். அந்த மாதிரி ஒரு ஆளாக அவர் கொஞ்சம் கடைசி காலத்தில் மாறினதுனால சரி, சரி. எனக்கும் அது மேலே ஈடுபாடு கிடையாது. ஆனா சினிமால வந்து இது சகஜமான ஒண்ணும் இல்ல, ரொம்ப சகஜமான ஒன்று. எனக்கு நிறைய நண்பர்கள் சினிமாவில் இல்லாமல் போனதுக்கும் இதுதான் காரணம். ஆமாம். ஆனால் எனக்கு படம் கிடைச்சதுக்கும் இதுதான் காரணம். ம். இன்னைக்கு வரைக்கும் இப்போ முதலாளி, நான் இப்போ முதல் படம் பண்ணதுக்கப்புறம் முதலாளிக்கு அப்புறம் நான் படம் பண்ணலை. ம். வேற வேற படங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் ம். நான் வந்து பெருங்களத்தூரில் நின்றுட்டு இருந்தேன். ம். வேற யாரையோ ஒருத்தரை பஸ் ஏற்றி விடுறதுக்கு நின்றுட்டு இருந்தேன். ம்.
அந்த நண்பர் கடைசி வரைக்கும் எனக்கு சொல்லவே இல்லை விவேகன் டிராவல்ஸில் புக் பண்ணியிருக்காருன்னு. இப்போ என்னோட முதலாளியை பொறுத்தளவில் அவரோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மூத்தவர் மட்டும் இல்லை, இளையவருக்குமே 2 பேருக்கும் சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ 100 பஸ் போகுது. ஆனால் ஒரு டிரைவர் வரல அப்படின்னா டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்துருவார். அவங்களே களத்தில் டியூட்டியில் போவாங்க. அது 2 டிரைவர் இருப்பாங்க. மதுரை வரைக்கும் ஒரு டிரைவர், மதுரைக்கு அப்புறம் ஒரு டிரைவர். மதுரை வரைக்கும் முதலாளி டியூட்டியில் போவார். அடுத்த டிரைவர் ஏறினோடனே அந்த டிரைவர் தூங்குற இடத்துல அவர் ஏறி படுத்து தூங்கிடுவார். அப்படி ஒரு மனிதர்கள் அவங்க 2 பேரும். முதலாளி அப்படிங்கிற அந்த கெத்தில் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு முதலாளி டியூட்டியில் வர்றாரு. இவர் நான் கேட்டேன், இந்த வந்துருச்சு பஸ்ன்னு. ஏங்க விவேகம் டிராவல்ஸாங்க? ஆமாம், சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்ட்டு கதவு திறந்தா முதலாளி களஞ்சியம் அப்படிங்கிறாரு. முதலாளி அப்படின்னு போன உடனே என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க இப்போ அப்படின்னு கேட்டார். இல்லை முதலாளி, இப்படி இந்த மிட்டாமிராஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி திருமாவளை வந்துட்டு இது மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ சும்மா தான் இருக்கேன்னு. அப்போ நான் கதை வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். ரைட், ஓகே, நாளைக்கு நான் பேசுகிறேன், நான் பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிட்டார். இதெல்லாம் எதனால்? இப்போ அதுதான் கருங்காலி. கருங்காலிக்கு அவர் தான் திரும்ப ப்ரொடியூசர். பூமணி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் கழிச்சு திரும்ப எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், இப்போ நான் இங்கே நம்ம உங்கள்கிட்ட பேசிட்டு நான் முதலாளிகிட்ட நேராக போய் முதலாளி நான் படம் பண்ண முதலாளின்னு சொன்னால் உடனே என்ன கதை வச்சுருக்க, எவ்வளோ பட்ஜெட்டு சொல்லு, ஆரம்பின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் மை கேரக்டர். அந்த ஒரு நம்பிக்கையும் நேர்த்தியும். அதுதான். இது சின்சியரான பையன், சீரியஸாக இருப்பான் அப்படிங்கிறது தான். மற்றவங்க மாதிரி பேரை சம்பாதிக்கிறது என்ன பெருசு. அதுதான். அரசியலுக்குள்ள எப்படி வந்தீங்க? அரசியல் சின்ன வயசுலேருந்தே நம்ம அரசியல்வாதியாக தானே இருக்கோம். அப்பா கம்யூனிஸ்டுக்காரராக இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம இப்படி இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் நேவிக்கு போன காலகட்டத்தில் அரசியல் தொடர்பு இல்லாமல் போச்சு. இப்போ சினிமா இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பல்வேறு போராட்டங்கள்ல இருந்தோம். சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சந்திக்கிறோம், போகிறோம், வரோம். அரசியல் சார்ந்த நண்பர்களை தான் சந்தித்தோம். இங்கே இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையுமே எனக்கு நான் சினிமா டைரக்டர் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இடதுசாரி சிந்தனையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பரிச்சயமானாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தேசிய அரசியல் குறித்த பார்வை காலேஜில் படிக்கிற காலகட்டத்திலேயே நான் புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் இருக்கும்போதே தோழர் தமிழரசனை நான் சந்திச்சிருக்கேன். இப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டின சிக்கல் அப்படின்னு ஒன்று பேசுவார். எனக்கு அவருக்கும் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட்டாகவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு அவர் கூட பார்த்து உரையாடி இருக்கீங்க. என்னோட அறையில் தான் தங்கியிருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அந்த மலை அரசியல் என்று சொல்லப்படுகிற வட மாநிலங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு தமிழ்நாடு தலைமை இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். அது நாட்டின சிக்கல்னு இந்தியா 3 முரண்பாடுகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவார். எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. ரெண்டாவது, அப்போ நம்ம புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் கம்யூனிஸ்ட் நாளைக்கே புரட்சி உருவாக்கணும் அப்படின்ட்டுலாம் இருந்துகிட்டு இருக்க ஒரு மனநிலை இருக்கிறதுனால இவர் சொல்கிற அந்த நாட்டின சிக்கல்ங்கிறது தான் தேசிய இன சிக்கல்ங்கிறது இப்போ தெரியுது நமக்கு. அப்போ அவர் பேசும்போது நமக்கு தெரியாது. அப்போ அவர் தேசிய இன சிக்கல்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு புரிஞ்சிருக்காதுன்னு வைங்களேன். அப்போ இங்கே இப்போ நான் இங்கே சினிமாவுக்கு இங்கே வாசிப்பு பழக்கங்கள் கூடுதலாக வருகிற போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அது என்ன, தேசிய இன விடுதலை குறித்த புரிதல்கள், விடுதலை குறித்த புரிதல்கள் இதெல்லாம் ஏற்படுகிற போது அது குறித்த செயல்பாடுகளை முன் வச்சு நானே ஒரு அமைப்பு அந்த அமைப்பை கட்டுறதுக்கு முன்னாடி தோழர் மணியரசனை சந்திச்சு, அப்போ சீமான் டைரக்டராக தான் இருந்தார். அவர் எனக்கு ஜூனியர் சினிமாவில். நான் தான் முதல்ல படம் பண்ணேன். அப்போ மணியரசன் ஐயாவை சந்தித்து நான் கேட்டேன், நீங்கள் எத்தனை வருஷமாக இயக்கம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நாங்கள் ஒரு 30 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னாரு. ஏன் 30 வருஷமாக அந்த இயக்கத்தை நீங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு நல்லது சொல்கிறீங்களா கெட்டது சொல்கிறீங்களா? நான் நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் நல்லது தான் சொல்கிறீங்கன்னா நல்லது தானே எல்லாரும் விரும்பணும், ஏன் இப்போ உங்களை விரும்பலை எல்லாரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என்ன பண்ண சொல்கிறீங்க, நாங்கள் நல்லது தான் சொல்கிறோம், நல்லதை நோக்கி வரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஒரு கட்சி கட்டுங்க, நல்லது சொல்லுங்க, தெரியும் அப்போ தெரியும்டா, நல்லது ஒண்ணுங்க, அப்போ வர்றாங்களான்னு பார்ப்போம், இதில் என்ன இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு சேலஞ்சிங்காக ஆயிடுச்சு. சரி கட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம கட்டுவோம் அப்படின்ட்டு நம்ம அதை பற்றி பேசி கொண்டுகிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஈழ விடுதலை குறித்த இந்த இறுதி யுத்தம் இதெல்லாம் நடந்துச்சு.
அப்போது 2009 இனப்படுகொலை இதுக்கு பிறகு 2011 ம். ஒரு ராஜபக்ஷ வந்து ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. ம். அதில் வந்து சொர்க்கத்தில் வாழுகிற தமிழர்களை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ம். இங்கே இலங்கைக்கு வாங்க, ம். நாங்கள் முள்ளுவேலி முகாமில் நான் சொர்க்கத்தில் வச்சுருக்கேன் அவங்கள. நரகத்தில் வாழுகிற தமிழர்களை நீங்கள் சந்திக்கணும்னா ம். இந்தியாவுக்கு போங்க, ம். தமிழ்நாட்டில் முகாமில் எல்லாம் நரகத்தில் வாழ்கிறாங்க, ம். அவங்கெல்லாம் இங்கே வாழ தேவையில்லை, இங்கே வரலாம் ம். அப்படின்ட்டு ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு. ம். அதை பார்த்த உடனே நான் வந்து காரை எடுத்துகிட்டு நேராக எல்லா முகாமையும் போய் பார்வையிட்டேன். ம். பார்வையிட்ட போது தென்பள்ளிப்பட்டு முகாம், ம். திருவண்ணாமலை பக்கத்தில், அங்கே வச்சு கைது செய்யப்பட்டேன். மறுவாழ்வுத்துறை கைது செஞ்சாங்க. ம். இந்த மாதிரி முகாமுகள் எல்லாம் போய் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ம். அப்போ இங்கே விசாரணைக்கு இங்கே கொண்டு வந்தாங்க. ம். இங்கே வந்து தேசப்பந்து ஐஏஎஸ் ம். மறுவாழ்வுத்துறை செயலாளராக இருந்தார், அவர் ம். ஆணையராக. ம். அப்போ அவர் வந்து என்ன விஷயம்னு கேட்டார். நான் இந்த மாதிரி சொன்னேன். சொன்னோடனே அவர் சொன்னார், இப்படிலாம் போகக்கூடாதுப்பா, நாங்கள் 2 அமைப்புக்கு தான் முகாமுக்குள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு அனுமதி இந்திய அரசு கொடுத்துருக்கு. ம். அப்படி உனக்கு நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் போகிறதுக்கு நான் வந்து அனுமதி தர்றேன், ம். நீ ஒரு அமைப்பு கட்டு, ம். நான் தனிப்பட்ட முறையில் உன்னுடைய குட்வில்லுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ம். அப்படி உருவாக்கப்பட்டது தான் தமிழர் நலப்பேர் இயக்கம். ம். அப்புறம் அதை நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் அதை ஒரு அரசியல் இயக்கமாக எடுத்துகிட்டு போனேன். ஒரு 20 மாவட்டங்களில் அது கட்டமைப்பை வந்து உருவாக்கணும். ம். அப்புறம் ஈழத்தமிழ் பிள்ளைகள் இது வரைக்கும் ஒரு 219 பிள்ளைகளை நான் வந்து படிக்க வச்சுருக்கேன். ம். அது மருத்துவம் படிக்க வச்சுருக்கேன், ம். பட்ட மேற்படிப்பு படிக்க வச்சுருக்கேன். ம். இதுக்கான பொருளாதார இதெல்லாம் எல்லாம் என்னுடைய உழைப்பு. நான் சினிமாவில் சம்பாதிச்சது. ம். ஊரில் இந்த படிப்புக்காக வேண்டி ஊரில் நிலங்கள்லாம் விற்றுருக்கேன். நிறைய அந்த நேரத்தில் அடிபட்டு வந்த பல பேருக்கு மருத்துவ உதவிக்காக நான் எல்லாம் செஞ்சுருக்கேன். அண்ணன் மதிப்புக்குரிய வன்னியரசு அவர்கள் சில பேர் காயம்பட்டவங்களை கொண்டு வந்து என்னுடைய அலுவலகத்தில் கொண்டு வந்து வைப்பாங்க. ம். அவங்களுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ம். ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவாங்க, பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஆட்டிடியூடெல்லாம் வந்து உருவாகி தமிழர் நலப்பேர் இயக்கம்ங்கிறது ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஓரளவுக்கு அறியப்படுற ஒரு இயக்கமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து ஒரு விபத்து நடந்தது, ஒரு வாகன விபத்து. அதில் நான் ஒரு 6 மாதம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டேன். அப்போது ஒரு பெரிய ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ சீமான் கைதாகி போனது, சிறையில் இருந்தது, சிறையிலிருந்து அவர் வெளியில் வந்தது, இவங்க அரசியல் கட்சி ஆரம்பித்தது, இந்த காலகட்டம்லாம் நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போயிட்டேன். பெரிய விபத்து, கூட வந்த என்னோட உதவியாளர்லாம் இறந்துட்டாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு சூழல். அதில் கொஞ்சம் என்னோடய இயக்க செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் பின்தங்கிருச்சு. சரி, இதை முடிச்சுட்டு அடுத்து முந்திரி காடுன்னு படம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதையெல்லாம் வந்து நம்ம இமயம் எழுத்தாளரோட கதை. அந்த கதையை நான் திரைக்கதை வடிவமைச்சு பெத்தவன் கதை அதை இமயம் ஐயாவை போய் விருத்தாச்சலத்தில் பார்த்து அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி கொண்டு வந்து அதை நாங்கள் பண்ணும்போது ஒரு தடவை வன்னியரசன் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தார். வந்தபோது கதை என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி கதைன்னு சொன்னேன். அப்போ அவர் இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் யார் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீங்கள் பண்ணாதீங்க, இந்த கதை வந்து சாதியம் குறித்த ஒரு திரைப்படங்கிறதுனால சீமானை பண்ண வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எனக்கு சீமான் வந்து பண்ணால் நல்லா இருக்கு, என்னன்னு தெரியாது, ஒரு முரண்பாடாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு சீமான் அறிமுகம்? சீமான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற காலகட்டத்திலேயே அறிமுகம். என்னுடைய முதல் படம் வந்தபோது சீமான் ஆள் வச்சு தேடி கண்டுபிடிச்சி என்னை வந்து சீமான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போவே அவர் என்னை வந்து ஆற தழுவி ஒரு விஷயத்துக்காக பாராட்டினார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா களஞ்சியம்னு போட்டிருந்தேன்ல, அதுக்காக. அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே இனிஷியல் வந்து ஆங்கிலத்தை போட்டிருந்தீங்க. அப்பா நான் உன்னை தேடினப்பா, நான் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு தான் தேடினேன், நீ எங்கே இருக்குன்னு யாருமே ஒழுங்காக சொல்ல மாட்டேன்ட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் எல்லார்ட்டையும் சொன்னேன், இந்த களஞ்சியம்னு ஒரு டைரக்டர் வந்திருக்காங்க, எங்கே இருக்கான்னு பிடிச்சிட்டு வாங்கன்னு அப்படின்னு சொல்லி வேகா எடிட்டிங் ரூமில் வச்சு என்னை வந்து ரொம்ப வெகுவாக வந்து பாராட்டினார். அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் வன்னியரசன் ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. நான் ஃபோனில் அந்த மாதிரி நான் களஞ்சியம் பேசுகிறாங்க, உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம் தம்பினாரு. இந்த மாதிரிண்ணே, நாளைக்கு காலைல 11 மணிக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்கினாரு. நான் அங்கே போனேன். அந்த தொடர்பு அப்படியே நாம் தமிழுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. வேற நீங்கள் விசிகாவில் எதுவும் பயணம் பண்ணீங்களா? விசிகாவில் நான் பயணம் பண்ணலை. நான் இப்போ இதுக்கு நடுவில் வந்து நான் மிட்டாமிராசு என்னோட ஓன் ப்ரொடக்ஷன், சொந்த படம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட் படம். பிரபு, நெப்போலியன், ரோஜா, மும்தாஜ்,
தலைவாசல் விஜய், அலெக்ஸ் அண்ணன், ம். இந்த மாதிரி வந்து ஆர்டிஸ்ட் ஒரு 18-20 ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு பெரிய படம். அது 20 அம்ச திட்டத்தை மையமாக வச்சு என்னுடைய அப்பா இல்லை நீங்கள் எடுத்தது எல்லாமே இயக்கம் பண்ணீங்க படம் ஒரு சில. இந்த இயக்குனர் இதில் வந்து சொந்த படம் தயாரிக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியுமா? ஆமாம், ம். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வேற எந்த செலவும் இல்லை தம்பி. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஊதாரித்தனமான செலவுகள்ங்கிறது எதுவுமே இல்லை. ம். நான் வந்து நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன், ரொம்ப சரியாக இருக்கிறேன். நான் சொந்த படம் பண்ணுற அளவுக்கு இப்போவும் நான் சொந்த படம் பண்ணுற அளவுக்கான வசதி வாய்ப்புகளோடு தான் நான் இருக்கேன். சரி. ஆமாம், அதனால் நான் வந்து அந்த மிட்டாமிராசு பண்ணி முடிச்சுட்டு அடுத்த படம் பண்ணுற காலகட்டத்தில் இதுக்கு நடுவில் நான் வெளிநாடு போய் படிச்சுட்டு சினிமாவை பற்றி படிச்சுட்டு இங்கே வந்தேன். இப்போ வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து சேக்குவேராடாவோட லைஃப்பை வந்து படமாக பண்ணணும், நான் நடிக்கணும் அதில் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் போது அதை பற்றி அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு சேரன் சாரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, சமுத்திரகனி, அவங்க தங்கர் பச்சன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் வெளியே வந்ததா? இல்லை, அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நான் எடுத்தது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் யாரோ சொல்லியிருக்காங்க வன்னியரசன்ட்ட, களஞ்சியம்னு ஒரு டேரக்டர் இருக்கார். ஆமாம், களஞ்சியம் சார் தெரியும் எனக்கு. அவங்க ஆஃபீஸில் அவர் வந்து சேக்குவேரா படம் வச்சுருக்காரு, அவருக்கு இன்னும் சேக்குவேரா பற்றி கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதான் என்னை கூட்டிகிட்டு ஃபெனிஷிலா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனால் அங்கே திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க. அவங்கள முதல்ல நான் அங்கே தான் வந்து பார்த்தேன். பார்த்த உடனே அப்போ அங்கே கீழே உட்கார வச்சு வன்னியரசனை, திருமாவளவனை இவங்கெல்லாம் உட்காந்து சேக்குவேராவை பற்றின சீக்வன்ஸை என்கிட்ட சொல்கிறாங்க, படம் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் இப்போ அங்கேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட, என்னென்னா சேக்குவேராவோட லைஃப் ரெண்டாக இருக்குங்க. ஒன்று, அவன் வந்து இளம் வயதிலிருந்து பயணித்து வந்தது, மோட்டார் சைக்கிள் டைரிஸ் வந்தது, அதில் உமனைசராக இருந்தது, அங்கே பிடிப்பட்டு அடி வாங்கினது, உத வாங்கினது, இந்த போர்ஷன் இருக்குது, இதை நீங்கள் பண்ண முடியாது. இன்னொரு போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக்சிகோவில் வந்து பிடல் காஸ்ட்ரோவை சந்தித்தது, அதுக்கப்புறம் போராட்ட களத்தில் நின்று பொலிவியா வரைக்கும் போனது, அதையும் நீங்கள் பண்ண முடியாது. இது எப்படி சேக்குவேரா லைஃப் எடுப்பீங்க அவரும் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே அவர் திருமாவளவன் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு, அப்பா படம்னு பண்ணால் இந்த தம்பியை வச்சு பண்ணணும்ப்பா, ரொம்ப நாலேஜான ஆளாக இருக்கான், ஆமாம், எதை பண்ணுறதுங்கிறத நீங்கள் இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கங்க அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டார் மீட்டிங்லேருந்து. இப்போ வன்னியரசனை என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படி தான் என்னோட அவருக்கு நெருங்கிய தொடர்பு. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா, அப்போ நம்ம சேக்குவேரா லைஃப்பை முன் வச்சு நம்ம ஒரு கதை பண்ணலான்னு சொல்லி நாங்கள் பண்ண கதை தான் கலகம். அதுக்கு எடுக்கப்பட்ட ஸ்டில்ஸ் தான் நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டில்ஸ் எல்லாமே. அப்போ நான் நிறைய கண்டிஷன்லாம் போட்டேன் அவருக்கு, அதை எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார். உடல் எடையெல்லாம் குறைச்சார். அவர் வந்து சைவ உணவு, காய்கறி உணவெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டார். நல்ல ட்ரிம் ஆகி பர்ஃபெக்டாக தன்னை வந்து அவர் நடிக்கிறதுல நல்ல ஆர்வம் உள்ள ஒருத்தர். ஆல்சோ அவர் நல்லா நடிக்கவும் செய்வார். நல்லா நடிக்கவும் செய்வார். நல்ல அவரோட முக அமைப்பு இது எல்லாமே அந்த ஒரு கதாநாயக தன்மையோடு இருக்கும் அவரோட முகம் எல்லாமே. இதில் வந்து எனக்கு என்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு காலம் இதில் நாங்கள் செலவிடுறோம். என் யூனிட்டே பயங்கரமாக வேலை செய்யுது, எல்லாம் பண்ணோம். இப்போ இதில் வந்து என்னாச்சுன்னா, அவங்க சொன்ன ப்ரொடியூசர் ஒரு 8 கோடி ரூபா பட்ஜெட், அது அவங்க சொன்ன ப்ரொடியூசர் வந்து பேர் சொல்ல விரும்பல, அவங்க பின்னு வாங்கிட்டாங்க. பின்னு வாங்கின உடனே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்போது அவங்க கூட இருக்கிற இன்னொரு தோழர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அண்ணங்கிட்ட என் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன். அந்த தோழர் வந்து சொன்ன உடனே அண்ணன் வந்து முதல்ல நம்பாமல் இருந்தார். அப்புறம் டைரக்டர் திரும்ப சொல்கிறாருன்னா, சரி ஓகே, நீங்கள் அவன்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் வாங்கி நீங்கள் ஆரம்பிங்கன்ட்டாங்க. நாங்கள் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து அந்த படத்தை வந்து தொடங்கிடலான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது, நான் என்ன கதை சொல்கிறேனோ அந்த கதையை வந்து தப்பு நல்லா இல்லைன்னே சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு என்னடான்னு பார்த்தா, அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரெடி ஆகாமல் அது ஏதோ லேட் ஆகிட்டு இருந்திருக்கும் போருக்கு. அதனால் அவங்க இப்படி ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் மதிப்புக்குரிய அறிவுமதி அண்ணனை அழைச்சி, திரும்ப அண்ணன், இந்த டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு, அது நல்லா இல்லைன்னு அந்த ப்ரொடியூசர் தரப்பில் சொல்கிறாங்க, அது நீங்கள் உட்காந்து கேட்டு என்னென்னு பண்ணி சொல்லுங்கண்ணேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ அவர் வந்து பாரதி ராஜா சாரை கூட தொடர்ந்து இப்போ பாலு மகேந்திரா, பாரதி ராஜாலாம் வேலை செஞ்சவர். அப்போ அறிவுமதி அண்ணன் வந்து வன்னியரசனை, அறிவுமதி அண்ணன் எல்லாம் உட்காந்து என்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் கதை சொன்னேன். கதை அவங்களுக்கு வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சி போய், ஏன்ப்பா அது லேட் பண்ணுறீங்க, உடனே ஆரம்பிங்கப்பா, தம்பி சொல்கிறதே நல்ல விஷுவலாக நல்லா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அறிவுமதி அண்ணன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு.
அதுலேயும் அறிவுமதி அண்ணனுக்கே கதை என்னன்னு தெரியலங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பித்த உடனே வன்னியரசனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ அண்ணன் என்ன சொன்னார், ஸ்கிரிப்டெல்லாம் அள்ளி கொண்டு போய் அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் படத்துலேருந்து விளைவிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதும் ஒரு நாள் இரவு நான் இந்த எழுதின ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் கொண்டு போய் அண்ணன் டேபிளில் வச்சுட்டேன். அண்ணன் நான் வந்து படம் கேட்டேன்னா, நான் படம் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் அண்ணன் கேட்டேன். நான் வந்து சிறந்த இயக்குனருக்கான மாநில விருது வாங்கியிருக்கேன், சிறந்த கதையாசிரியருக்கான மாநில விருது வாங்கியிருக்கேன். இப்படி நான் வந்து என்னை தகுதிப்படுத்திக்கிட்ட ஒரு ஆள் தான். நான் என்னை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு 2-3 வருஷத்தை எனக்கு வந்து வீணடிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பேச மாட்டேங்கிறீங்க, அதனால தான் உங்களுடைய மௌனம் தான் என்னை வந்து இந்த மாதிரி காயப்படுத்திடுச்சு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு நான் வந்து அங்கேருந்து விளையிட்டேன். சரி, இது வந்து இதுதான் அவங்களோட நான் பயணம் செய்த இது. அப்புறம் நாம் தமிழர் கூட வந்து நாம் தமிழர் கூட வந்த உடனே நாம் தமிழர்ல வந்துட்டு நான் அண்ணன் நாம் தமிழர்ல நீங்கள் பொறுப்பில் இருக்கு. ஆமாம், இப்போ 2024 தான் நான் கட்சியில் சேர்ந்தேன். 2017 தேர்தலில் அண்ணன் சொன்னாங்க, தம்பி இந்த இடைத்தேர்தலில் எனக்காக கொஞ்சம் வேலை செஞ்சு கொடு தம்பி அப்படின்னு கேட்டாங்க. 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அண்ணனுக்காக போய் மேடைகளெல்லாம் பேசினேன், கள வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்து 2019 தேர்தலில் தமிழ்நாடு முழுதும் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை நான் பயணம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசினேன். அப்புறம் 2021 எல்லா இடங்கள்லையும் போய் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ நான் போய் எல்லாம் பேசினேன். 2024 அண்ணன் என்னையே வந்து தேர்தலில் வந்து நிற்க சொன்னாங்க. அப்போ தான் நான் வந்து உறுப்பினராக கட்சியில் சேர்ந்தேன். அது வரைக்கும் உறுப்பினராக இல்லாமல் கட்சி வேலைகளை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் அவர் கூடவே பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். நாம் தமிழர் கட்சி ரொம்ப சரியான பாதையில் அது வந்து பயணிக்குது. வெற்றி தோல்விக்காக அது பயணிக்கல, ஒரு கருத்தியல் விதைப்பை அது செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளை மீட்டெடுக்கணும், அவங்க மூளையில கடந்த 60 ஆண்டு காலமா விதைச்சு வச்சிருக்கிற குப்பைகளை வந்து வெளியில எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில அது இறங்கியிருக்கு. அதை நக்கல் அடிக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. தேர்தலில் ஒரு இது கூட வரல, அது கூட வரலங்கிறாங்க. நாங்க வந்து அதை விட பயங்கரமான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு தலைமுறையவே இன்னைக்கு வந்து வென்றெடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். குட்டி குட்டி பையன்லாம் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுறான்னா யாரால பேசுறான்? நாம் தமிழர் கட்சியால தான் பேசுறான், சீமானால தான் பேசுறான். அதனால சீமானோட நான் பயணிக்கிறத வந்து ஒரு வரலாற்று கடமையை நான் வந்து நினைக்கிறேன். எனது முன்னோர்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், அண்ணன் சீமான் அப்படின்னு சொன்னா தமிழரசன் கனவு கண்ட மலையரசியல் என்று சொல்லப்படுகிற இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் அத்தனையிலையும் இடதுசாரி முற்போக்கு அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் அண்ணன் சீமான். அவங்க இத பேருன்னே நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணன் சீமான்ங்கிறத. அகில உலக சர்வதேச மனித உரிமை மாநாடு பஞ்சாப்ல நடந்த போது அண்ணன் சீமான் என்னதான் அனுப்பி வச்சாரு. புரியுதுங்களா? அங்க நான் போறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து முற்போக்கு அமைப்புகள் எல்லாமே வந்தவங்க, தமிழ்நாட்டில இருந்து அண்ணன் சீமானுடைய பிரதிநிதியா அவர் வந்திருக்காருன்னோட அத்தனை பேரும் என்கிட்ட வந்து, உங்களுக்கு தெரியும் எனக்கு ஹிந்தி தெரியும், அப்ப அத்தனை பேருமே என்கிட்ட வந்து விசாரிச்சது அண்ணன் சீமான் ஏன் வரல, அண்ணன் சீமான் எப்படி இருக்கு, அவர் பேச்சு இங்க ஹிந்தியில மொழிபெயர்த்து வருது, இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து வருது, நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவ்வளவு பேரும் சொல்றாங்க. நாகாலாந்துல சேவ் த பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு அண்ணன் சீமான் என்னதான் அனுப்பி வச்சாரு. அந்த மாநாட்டுல நான் போன போதுதான் எனக்கு இந்த நாகாலாந்து அந்த மாநாட்டுக்கு நான் போயிட்டு வர்றேன். போயிட்டு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் லகரம் வாய்ஸ்ல ஒரு பேட்டி கொடுக்குறேன். இந்திய அரசாங்கம் லகரம் வாய்ஸை தடை பண்றாங்க, என் மேல வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் போடுறாங்க, என்எஸ்சி என் மேல போடுறாங்க. அப்படின்னா அந்த நாகாலாந்து பயணம் என்பது எப்படியாப்பட்ட பயணம்? இந்த பயணத்தை ஒழுங்குபடுத்தி கொடுக்கறது சீமான் தான் ஒழுங்குபடுத்தி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? முதல்ல சீமான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? கடுமையான நெருக்கடியில் தீவிரவாதி என்று சொல்லப்பட்ட போது யாசின் மாலிக்க கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஒரு மாநாடு போட்டாரு. அவரு ஏன் போட்டாரு? உங்க மூளை நீங்க வச்சிருக்க டப்பிக்குள்ளேயே கொண்டு வச்சு அடக்குவீங்களா? ஒரு நீண்ட பார்வை உள்ள ஒரு மனிதனை அவங்களால பார்க்க முடியலையோ? சும்மா டெய்லி பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறதுதான் சீமான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் அவரோட நிக்கிறதுக்கு நிறைய காரணம். அதுல எங்களோட நீண்ட பார்வை இருக்குல்ல, நீண்ட தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல. அது சென்ற ஆண்டு வந்து மே 18 நடந்த போது இதுல இருந்து பெங்கால்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து பேசினார். அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து முதல் தடவையா தேர்தலில் நிக்க வச்சு மம்தா பானர்ஜி நிறுத்தி வெல்ல வைக்கப்பட்ட ஒரு மிக சாதாரண ஒரு ஆள் வந்து அவரை கூப்பிட்டு நாங்கள் வந்து எங்கள் மேடையில் வந்து பேச வைக்கிறோம். எப்படி ஏன் அவங்க வர்றாங்க, எதற்காக நாங்கள் வந்து பேச வைக்கிறோம்?
அப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாற்று அரசியல் போக்குகள் எதையுமே கவனிக்கிறது இல்லை. மாற்று அரசியல் போக்குங்கிறது பிராமண கடப்பாறையை தூக்குறது தான் இல்லை, அது இப்போ பிராமண கடப்பாறையை தூக்குறது கிடையாது. அதாவது என்னன்னா, இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சோம், நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுகிற போது, அதற்கு முன்னாடியே அது குறித்து விரிவாக வந்து பேசியிருக்கிற, விரிவாக சொல்லியிருக்கிற பாரதியாரை தூக்கி கொண்டாட வேண்டிய தேவை நமக்கு வந்து இருக்கு. நீங்க பாரதியை பாப்பான் அப்படிங்கிறீங்க. பாரதி என்கிற அந்த பார்ப்பானை அவனை நான் தமிழ் மக்கள் முன்னாடி முன்னிறுத்தி அவன் தமிழ் மொழிக்கு என்ன செஞ்சிருக்கான், தமிழை எப்படி அவன் கொண்டாடி இருக்கான் அப்படிங்கிறத வச்சு நீங்க கட்டமைச்சு வச்சிருக்கிற தமிழ் மொழிக்கு எதிரான அந்த கோட்டையை நாங்க தகர்ப்போம் தான் அதுக்கு பொருள். இவங்க சொல்றது மாதிரி உடனே ஒரு சங்கியா போய் பேசிட்டாரு பண்ணிட்டு அது வந்து நேரடியா பார்க்கிற ஒரு பார்வை. அது அப்படி கிடையாது. இல்ல திருமா கூட விமர்சனம் பண்றாரு, இடதுசாரி தோழர்கள் விமர்சனம் பண்றாங்க. இல்ல மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அவருக்கு வந்து பதட்டத்தை உருவாக்கிடுச்சு. பதட்டமா பொறாமையை உருவாக்கிடுச்சு, பதட்டத்தை உருவாக்கிடுச்சு. அவர் வந்து எதெல்லாம் அவர் சொன்னாரோ, அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, எது தமிழ் தேசியம் அப்படின்னு. அது அது யார்ட்டுமே கிடைக்காது, அது அவங்களே மறைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆமாங்க, பச்சை கலர்ல அட்டை, தடை செய்யப்பட்ட விசிகா புத்தகமா இல்ல எது தமிழ் தேசியம்னு. அதுல இன்னைக்கு எதையெல்லாம் மறுத்து இவர் பேசுறாரோ, அன்னைக்கு சீமான் கட்சி ஆரம்பிக்காத போது, அன்னைக்கு ராமதாஸ் ஐயாவோடு நீங்கள் உறவாக இருக்கிற காலகட்டத்தில் அதுல ராமதாஸ் ஐயா எழுதின கட்டுரையும் ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? அன்னைக்கு எது தமிழ் தேசியம்னு நீங்க பேசுனீங்களோ அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பேசுறோம், புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நீங்க எதை கத்து கொடுத்தீங்க, அதான் சீமான் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, வாத்தியார் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்க செய்யறேன். ஏன் நான் வாத்தியார் சொல்லி கொடுத்த வாத்தியாரோட முன்னாடி ஓடக்கூடாதா அப்படின்லாம் அவர் கேட்கறதுக்கு காரணமே அதுதான். இப்போ வாத்தியார் மக்காயிட்டாருங்களா? வாத்தியார் எப்பவுமே மாணவர்களை விட, அதான் எப்படின்னு இப்ப நான் உங்களை கேட்கிறேன், சச்சின் டெண்டுல்கர் வந்து பயங்கர திறமசாலியான ஆளா, அவருக்கு பயிற்சி கொடுத்தவர் பயங்கர திறமசாலியான ஆளா? சச்சின் டெண்டுல்கர் தான் பயங்கர திறமசாலியான ஆளு. ஆனா அந்த பயிற்சியாளர் இல்லைன்னா சச்சின் வந்திருக்க முடியாது. அப்படி பாருங்க. திருமா இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் தமிழ் தேசிய அரசியல் பேசியிருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசாம கூட இருந்திருப்போம். இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் முன்னத்தியர்கள் எல்லோரையுமே நாங்க வந்து மதிக்கிறோம். நாங்க வந்து மணியரசன் ஐயாவை மதிக்கிறோம், தியாக ஐயாவை மதிக்கிறோம், திருமாவளவன் அவர்களை மதிக்கிறோம். இவங்கெல்லாம் அன்றைக்கு தமிழ் தேசிய பேசினவங்க தான். இன்றைக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு காரணங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக நீங்க வந்து தமிழ் தேசியத்தை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இதே எது தமிழ் தேசியங்கிற நூல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எழுதியிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சொல்லுகிற போது என்னை சொல்லுகிறார், இவர் வந்து பறையர்களுக்கு கட்சி நடத்துற ஒரு ஆளுன்னு என்னை சொல்றாரு அப்படின்னு அவர் தான் எழுதியிருக்காரு. மறுக்க சொல்லுங்க, நான் நூல் எடுத்து காட்டுறேன். அவங்க தான் வந்து காணொலியிலே சொல்லியிருக்காங்களா, பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டவங்க தானே அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறீங்க. இன்னைக்கு அந்த கருணாநிதி புனிதர் ஆயிட்டாரு இருந்த உடனே. ஆமா, அதனால வந்து அவங்களெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. நமது பாதை சரியா இருக்கு, நம்ம போறதுல வந்து இருக்கிற சின்ன சின்ன விமர்சனங்கள், முன்ன பின்ன இருக்கக்கூடிய விமர்சனங்கள் சரி செய்யக்கூடியவை. எந்த மனிதனும் இங்க வந்து நேர்மையானவன் கிடையாது, எந்த மனிதனுக்குள்ளும் குற்றம் குறைகள் இல்லாதவர்கள் கிடையாது. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறதுல ஏதாவது டங் ஸ்லிப் ஆயிடுது, ஏதாவது ஒரு விஷயம் முன்ன பின்ன ஆயிடுது அப்படின்னா அதை நாங்கள் சரி செய்து கொள்வோம். அதை ஒட்டுமொத்தமா எங்களை வீழ்த்துவதற்கான ஆயுதமா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா தோல்விதான் அடைவீங்கிறது தான் எங்களுடைய பார்வை. இப்ப விஜயுடைய வரவு வந்து நாம் தமிழருடைய வளர்ச்சியை பின்னுக்களுக்கு தான் மேலும் வளர்ச்சி இல்ல. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஒரே ஒரு கேள்வி, ரசிகர்கள்ங்கிறவங்க வேற, தொண்டர்கள்ங்கிறவங்க வேற. தொண்டர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கொள்கை வேணும், தங்களுக்கு என்று ஒரு கோட்பாடு வேணும், புரியுதுங்களா? ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு பேர் தொண்டர்களை அவங்க இருக்க முடியும். இல்லைன்னா அவங்க ரசிகர்கள். ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இன்னும் எளிமையான ஒரு வித்தியாசம் சொல்லணும்னா, மாஸ் சைக்காலஜி, டீம் சைக்காலஜி. மாஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது கும்பல் மனநிலை, டீம் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து கூட்டுணர்வு. அப்போ தொண்டனா நீங்க மாற்றுகிற போதுதான் கூட்டுணர்வு ஏற்படும், இல்லைன்னா கும்பல் உணர்வு தான் ஏற்படும். இப்ப நீங்க சொல்லுங்க, விஜய் கூட இருக்கிறது கூட்டுணர்வா இல்ல கும்பல் உணர்வா? கும்பல் மனநிலை உள்ளவர்கள் தான் அங்க வந்து இருக்கிறாங்க. அப்ப இவங்க அண்ணன் சீமான் சொல்றது மாதிரி இவர்கள் நம்ம வைக்கிற விமர்சனங்களை அவங்க நம்ம திட்டுறதா நினைக்கிறாங்க. அதனால தயவு செய்து அவங்கள திட்டாதீங்க, யாரும் விமர்சனம் வைக்காதீங்கன்னு அவர் ஏன் சொன்னாருன்னா, நாம் வைப்பது விமர்சனம் அவனுக்கு புரியறதுக்கே 10 வருஷம் ஆகும். புரியுதா நான் சொல்றது? இப்ப நாம் தமிழர் கட்சி எப்படி கூட்டுணர்வோடு இருக்கு அப்படின்னா,
ஒரு 1,00,000 பேர் திரண்டிருக்கான். ஒருத்தனும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு கொண்டுகிட்டு எல்லாம் இருக்கிறான். ஒரு வார்த்தை அந்த ஒலிபெருக்கில ஒரு வார்த்தை வருது. என்ன வருதுன்னா, அக வணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குது. அந்த 1,00,000 பேரும் ஒரு நொடியில அப்படியே டிசிப்ளின் நேரா நின்றுடுவான். அதுதான் கூட்டுணர்வு. அந்த கூட்டுணர்வை நீங்க கொண்டுகிட்டு வரல அப்படின்னு சொன்னா ஒருபோதும் அரசியல் களத்தில் வெல்ல முடியாது. அதற்கு கூட்டுணர்வை நீ கொண்டுட்டு வரணும்னா, சீமானவர்கள் 2010 கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆனா தேர்தல் களத்துக்கு 2016 வர்றாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த கூட்டுணர்வை அவர் உருவாக்கி இருக்கிறார். பேரறிஞர் அண்ணா 1949 கட்சி ஆரம்பிக்கிறார். 50கள்ல அவர் அரசியலுக்கு வர்றாரு. இந்த அந்த காலகட்டத்துல அவர் ஒரு கூட்டுணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார், ஒத்த சிந்தனை உள்ளவர்களை. புரியுதுங்களா? அப்ப நீங்க இந்த 3 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பாப்போம். எங்க அந்த கூட்டுணர்வை ஏற்படுத்துவதற்கு ஏதேனும் ஒரு செய்தி நீங்க செஞ்சிருக்கீங்களா? செய்யல. அதனால மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை. வேற யாருக்காவது அவர் எதிரியா இருக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கு எதிரி இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை, கோட்பாட்டை, நாங்கள் முன்வைக்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு எங்களோடு பயணிக்கிற ஒருவரை கூட அவர் விஜய் ரசிகராகவே இருக்கலாம், ஆனா உங்களுக்கு வரமாட்டாங்க. இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். அதனால அவரால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீண்ட உரையாடலுக்கு ரொம்ப நன்றிண்ணா. மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி தம்பி. நன்றி. வணக்கம்.